இந்த Iqoo Neo 10 ஓட ரிவ்யூ வேணும்னு மோர் தென் 80% பீப்புள் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக Iqoo Neo 10 வாங்கியாச்சு. இந்த ஃபோனோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் எந்தெந்த ஏரியாவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த ஏரியாவில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸோட கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கமானது தான். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஒன்ஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் Iqooட Neo 10 கிடைச்சிரும். அது இல்லாமல் பேப்பர்ஸ், சிம் ரிமூவ் பண்ணுறதுக்கான பின்னு, ஒரு பேசிக்கான சிலிக்கன் கேஸ், டைப் சி டு டைப் சி கேபிள், 120 வாட்கான சார்ஜிங் அடாப்டர்னு சொல்லி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க இருந்து இதோட பேட்டரியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த போன்ல உங்களுக்கு 7000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதுல சிலிக்கான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த சைஸை ஈஸியா அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இதுல உங்களுக்கு டபுள் செல் பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 120 வாட்கான அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்கல்ல, அதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இது ஒரு பிடி சார்ஜிங் சப்போர்ட் பண்ற சார்ஜர் அப்படின்றதுனால உங்களால லேப்டாப்பையும் ஈஸியா சார்ஜ் பண்ண முடியும். அது இல்லாம 100 வாட்கான சார்ஜிங் வந்து பிபிஎஸ் அண்ட் பிடி சப்போர்ட் பண்றதுனால மற்ற போன்ஸை கூட ஈஸியா சார்ஜ் பண்ண முடியும். முக்கியமா உங்கள்கிட்ட நத்திங் போனு, சாம்சங், மோட்டோரோலா போன்ஸ்லாம் இருக்குன்னா இந்த சார்ஜரை வச்சு ஈஸியா உங்களால சார்ஜ் பண்ண முடியும். சரி, அதெல்லாம் விடுவோம். இப்போ இந்த போன் எவ்வளவு நேரத்தில் சார்ஜ் ஆனிச்சுன்னு பார்க்கும்போது இங்க செட்டிங்ஸ்ல 2 மோட் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட ஆன் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 33 நிமிஷத்துல இருந்து 37 நிமிஷம் வரையுமான டைம் எடுத்துக்குது 0 to 100% ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு. இதே இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் மோட ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கிட்டத்தட்ட 39 நிமிஷத்துல இருந்து 49 நிமிஷம் வரையுமான டைம் எடுத்துக்குது. இது மட்டும் இல்லாம இந்த போன்ல உங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்கிறதுனால கேமிங் விளையாடும் போது நீங்க சார்ஜ் பண்ணிட்டே விளையாட முடியும். அது ஒரு ஆப்ஷன் தான், ஆனா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாம உங்களுக்கு 7.5 வாட்ஸ்ல ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்கிறதுனால உங்களோட இன்னொரு போனையும் இந்த போன் வழியா சார்ஜ் பண்ண முடியும். TWC நெக் பேண்ட் இந்த மாதிரி இருக்குன்னா அதையுமே இதை வச்சு உங்களால சார்ஜ் பண்ண முடியும். இப்ப இதெல்லாம் விட முக்கியமா இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? இதுல மிக்ஸ்டான ஒப்பீனியன் இருக்கு. இதை நம்ம 2 செக்ஷனா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் மீடியா சென்ட்ரிக்கா இந்த போனை நீங்க புஷ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் அண்ட் டைம் கிடைக்கும். இதுல மல்டிபிள் அப்ளிகேஷன் 2 hours ஈச்னு சொல்லி புஷ் பண்ணது மட்டும் இல்லாம கேமிங் 1 hour, கேமரா 30 minutes சொல்லிட்டு புஷ் பண்ணும்போது இந்த அளவுக்கான ஸ்கிரீன் அண்ட் டைம் கிடைக்குது. இது ரொம்பவே பெட்டரா இருக்குன்னு சொல்ல தோணுது இல்ல? இந்த இடத்துல தான் இந்த 2வது பாயிண்ட் வருது. இங்க உங்களுக்கு கேமிங் ஓரியன்டாவும் கேமரா ஓரியன்டாவும் இந்த போனை நீங்க புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், மேக்ஸிமம் 7 ஹவர்ஸ்க்கான ஸ்கிரீன் ஆன் டைம் தான் கிடைக்குது. சில நேரங்கள்ல கேமிங் விளையாடும் போது 1 ஹவருக்கு மேக்ஸிமம் 26% வரையும் பேட்டரி வந்து ட்ரைன் ஆகுது. ஓகே, இந்த டெஸ்டிங்ல இந்த 7 ஹவர்ஸ் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கிறதுக்காக நம்ம மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்க்கான கேம் பிளே பண்ணியிருந்தோம். அதோட சேர்த்து 1 மணி நேரம் 15 நிமிஷம் கேமராவை யூஸ் பண்ணியிருந்தோம். இது இல்லாம ஒரு 3 அப்ளிகேஷன் ஈச் 1 hour புஷ் பண்ணியிருந்தோம். இது மூலியமா கிடைச்ச ஸ்கிரீன் ஆன் டைம் தான் இந்த 7 மணி நேரம் அப்படின்றது. ஸோ உங்களோட யூசேஜ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த சார்ட்டை பாருங்க. இதில் உங்கள் யூசேஜை பொறுத்து உங்கள் பேட்டரி லைஃப்பை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைடு வரும்போது இங்க உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால ஈஸியா ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்லாம் அசால்ட்டா கிடைச்சிரும். அது ஒரு பெட்டரான விஷயம் தான். இது இல்லாம இங்க ஓவரால் ஸ்கிரீன் சைஸும் நல்லாவே பெருசு பண்ணிருக்காங்க. இதுல 1.5K பேனல் கொடுத்துருக்காங்க. இதோட பேனல் குவாலிட்டி பக்காவா சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இங்க பிரைட்னஸ் லெவல்னு பார்க்கும்போது நான் இண்டோர்ல செக் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல செக் பண்ணும்போதும் சரி நல்லா பிரைட்டாவே இருக்கு. இங்க மேக்ஸிமம் 2000 nits வரலியமான ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாம 5500 nits வரலியமான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பீக் பிரைட்னஸ்ன்றது உங்களுக்கு HDR வீடியோ வாட்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தான் ட்ரிகர் ஆகும். ஆனா இந்த ஹை பிரைட்னஸ் மோட் வந்து கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா நான் பார்க்கறேன். இது இல்லாம உங்களுக்கு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது ஒரு சில கேம்ஸ்ல தான் சப்போர்ட் பண்ணும். நீங்க நார்மலா புஷ் பண்றீங்க, ஸ்க்ரோல் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 120 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். இதோட டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. இங்க ஓவராலா இதோட டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நீங்க லோ லைட்ல யூஸ் பண்றீங்கன்னா அதுக்காகவும் இங்க PWM டிமிங் வந்து நிறையவே கொடுத்துருக்கிறதுனால ஐ ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இந்த போனோட டிசைன் சைடு வரும்போது எனக்கு ஒரு மிக்ஸ்டான ஒப்பீனியன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட பேக் சைடு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கேமரா பம்புக்கு நடுவுல ஒரு சாஃப்டான லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு ரிமோட்டாவும் வேலை செய்யும். அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். இது இல்லாம இந்த கேமரா பம்ப்ல கிளாஸோட திக்னஸ் வந்து நல்லாவே பெருசு பண்ணிருக்காங்க.
அதனால ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கிற ஃபீல் கிடைக்குது. இந்த கலர்ஸ் முக்கியமா இந்த ரெட் கலர் வேரியன்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது இல்லாம உங்களுக்கு டைட்டானியம் கலர்ன்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க. பேக்குமே உங்களுக்கு பிளாஸ்டிக்கா தான் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு 200 கிராமுக்கு மேலவே இதோட வெயிட் இருக்கு. இதோட திக்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 8 mm க்கு கொஞ்சம் அதிகமான திக்னஸ் வந்து இந்த போன்ல இருக்கு. ஆனா இங்க ஐபி ரேட்டிங்னு பார்க்கும்போது IP65 கான ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா நான் பார்க்கறேன். இதுல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டைமண்ட் ஷீல்டு கிளாஸ்ன்ற ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணும். இருந்தாலும் நீங்க டெம்பர் கிளாஸ் போட்டுக்கிறது நல்லது. அப்புறம் இந்த போன்ல நீங்க டாப் சைடு பார்க்கும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட சேர்த்து செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இதே பாட்டம் சைடு வந்தோம்னா உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே இருக்கு. இங்க உங்களுக்கு 2 சிம் கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. மெமரி கார்டுக்கான ஆப்ஷன் கிடையாது. பக்கத்துல ஒரு பிரைமரி மைக் அதோட சேர்த்து டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. இது USB 2.0 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். 30,000 ரூபாய் பிரைசிங்க்கு USB 3க்கு மேல கொடுத்திருந்தா ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். ஆனா அது இங்க மிஸ் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் சேர்த்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க ஓவராலா டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கு, ஆனா நல்லா இல்ல. ஆனா இந்த போன்ல ஒரு சாலிடான ஏரியான்னு கேட்டா இதோட பெர்ஃபார்மன்ஸ். இங்க ஸ்னாப்டிராகனோட 8s Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. இது 4 நானோமீட்டருக்கான ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ல அவங்க ஸ்பெஷலா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு டேட்டுக்கு சுப்பீரியரா இருக்க இந்த ஸ்னாப்டிராகனோட 8 எலைட்டோட ஜிபியூவை இந்த போன்ல நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இதுல உங்களுக்கு பெட்டரான ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பெஞ்ச்மார்க் ரிசல்ட்லாம் பார்த்தலாம். பிராண்ட் கிளைம் பண்ணது மோர் தென் 2.4 மில்லியன் வரலியமான ஸ்கோர் வந்து ஆண்ட்ராய்டுல கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு கிடைச்சது என்னமோ 1.9 மில்லியன் வரலியமான ஸ்கோர் தான். இது ஒரு தியரிட்டிக்கல் ஸ்கோர் தாங்க. இதுல இந்த 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்ல இதோட ஓவரால் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. தெர்மல் த்ராட்லிங்ல சொதப்பி இருக்காங்க. உங்களுக்கு ஓவராலா பெஞ்ச்மார்க் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இதே கேமிங் பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்போது தாறுமாறா பண்ணிருக்காங்க. நான் எதிர்பார்த்ததோட அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் BGMIல ஸ்மூத்ல 120 FPS நான் புஷ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஃப்ரேம் டிராப்பே இல்ல, நல்லா ஸ்மூத்தா ரன் ஆகுது. நீங்க 1 hour விளையாண்டாலும் சரி, 2 மணி நேரம் விளையாண்டாலும் சரி, பெரிய அளவுக்கான ஹீட்டிங் இந்த போன்ல நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஃப்ரேம் டிராப் வந்து ரொம்பவே மினிமலா தான் இருக்கு. சொல்ல போனா இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு தாறுமாறான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல இந்த போன்ல மட்டும் தான் இப்போதைக்கு கிடைக்குது. இதுல உங்களுக்கு இந்த Q1 சிப் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, இதனால உங்களால 144 FPS வரலையும் மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியுது. இந்த மோட்லயும் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. சரி, இங்க ஓவராலா இந்த கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இதுல யூஸ் பண்ணிருக்க இந்த ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் தான். இங்க உங்களுக்கு 7000 mm2 வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து கிராஃபைட் ஷீட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. 9 டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது மூலமா இதோட ஹீட்டிங் ஏரியாலாம் நல்லாவே மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்த்திருக்க மாதிரி தெரியுது. நிறைய பேர் ஸ்பெக்ல கொடுத்திருக்க மாதிரி இவங்களும் ஸ்பெக்ல தான் கொடுத்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஸ்பெக்கெல்லாம் தாண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்றது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல இவ்வளவு நல்லா பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஏரியால கை வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஏரியா தான் இதோட கேமராஸ். இங்க உங்களுக்கு சாலிடான கேமரா பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடைக்காது. ஆனா ஓரளவுக்கு டீசென்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இங்க பேக்ல உங்களுக்கு 2 கேமராஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான சோனி IMX882 சென்சார், ரெண்டாவதா இருக்கிறது 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார். இந்த அல்ட்ரா வைட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். டைனமிக் ரேஞ்சும் டீசென்டா கொடுத்திருக்காங்க. டீடைல்ஸ் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம், அவ்வளவுதான். இதே இதோட பிரைமரி சென்சாரை பத்தி பேசும்போது இதுல கலர்ஸ்லாம் நல்லா வைப்ரண்டா கொடுத்திருக்காங்க. டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே தரமா கொடுத்திருக்காங்க. இதே நீங்க நேச்சுரல் சீன்லாம் எடுக்கும்போது 1x போர்ட்ரேட்டும் சரி, 1.5 2xல எடுக்கிற போர்ட்ரேட்ஸும் சரி நல்லாவே டீடைலாவே இருக்கு. இதே ஹியூமன் சப்ஜெக்ட் வரும்போது டீடைல்ஸ் ஓரளவுக்கு ரீடைன் பண்ணிருந்தாலும் சில நேரங்கள்ல ஃபேஸ்ல இருக்கிற ஸ்கின் டோன் வந்து சாஃப்ட் பண்ணுது. நிறைய இடங்கள்ல நல்லா தான் இருக்கு. ஆனா இதே நீங்க போர்ட்ரேட்ஸ் வரும்போது 1xல நல்லா இருந்தாலும் 2xல ஹியூமன் சப்ஜெக்ட்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாமே ரொம்பவே சாஃப்டா இருக்கிறது மட்டும் இல்லாம டீடைல்ஸ் வந்து நல்லாவே லாஸ் ஆகுறது தெரியுது. சோ இந்த இடத்துல Iqoo நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு தோணுது. இதே நீங்க வீடியோ ரெக்கார்டிங் சைடு வரும்போது பேக்ல 4K 60 FPS சொல்லியமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் வீடியோ ரெக்கார்டிங் ரொம்பவே நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இங்க டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இதுல ஸ்டெபிலிட்டி சைடு போகும்போதும் உங்களுக்கு நல்ல ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கிடைக்குது. ஆனா நீங்க ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது 4K 30 FPS சொல்லியமான ஃபுட்டேஜ் வந்து உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனா ஸ்டெபிலிட்டி நல்லாவே அடி வாங்குது. உங்களுக்கு டீடைல்ஸும் கொஞ்சம் அடி வாங்குற ஃபீல் தான் கிடைக்குது. ஃப்ரண்ட் கேமராவோட போட்டோஸை பத்தி பேசும்போது இங்க உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து டீசென்டா கொடுத்திருக்காங்க. ஸ்கின் டோன்ஸ் வந்து அகைன் ஒரு ப்ராப்ளமா தான் தெரியுது. போர்ட்ரேட்டோட குவாலிட்டி டீசென்டா கொடுத்திருக்காங்க. சரி, இதுல ஃப்ரண்ட் கேமரால அப்படி என்ன பிரச்சனை, எதனால இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிராப் ஆகுற மாதிரி ஃபீல் இருக்குன்னா, இங்க வழக்கமா யூஸ் பண்ற சோனி இல்லைனா ஆம்னிவிஷன் சென்சாருக்கு பதிலா இங்க கேலக்ஸி கோர்ன்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது 32 MB கான சென்சார் சைஸா இருந்தாலும் இதோட அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு
குவாலிட்டியா இல்ல, அதுதான் பிரச்சனை. சோ இது வருங்காலத்துல ஏதாவது இம்ப்ரூவ் பண்றாங்களான்னு தெரியல, பாப்போம். இப்ப இங்க இருந்து இதோட ஸ்பீக்கர் சைடு வரும்போது உங்களுக்கு டுவெல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 300% வால்யூம் பூஸ்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் சவுண்ட் அவுட்புட் என்னமோ நல்லா தான் இருக்கு. அடுத்தது இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொஞ்சம் லோயரா தான் லொகேட் ஆயிருக்கு. இதோட அக்யூரசி ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கோட அக்யூரசியும் நல்லா தான் இருக்கு. இது இல்லாம முக்கியமான ஏரியா இதோட கால் குவாலிட்டி. இங்க உங்களுக்கு இந்த முறை 360 டிகிரில ஆண்டனா லேஅவுட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு 16 5G பேண்ட் இந்த போன்ல கிடைச்சிரும். என்னோட டெஸ்டிங்ல ஓவராலா இதோட நெட்வொர்க் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இந்த நம்பர்ஸ் வச்சு பேசாம ரியல் டைம்ல நான் டெஸ்ட் பண்ணும்போதும் இதோட அவுட்புட் வந்து நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுத்துச்சு. கால் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. மேஜரான கால் டிராப்லாம் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் அதர் நெட்வொர்க் அண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது இங்க உங்களுக்கு மேக்ஸிமம் Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்லயும் 5.4 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. NFC சப்போர்ட்டும் இருக்கிறதுனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் அசால்ட்டா பண்ணலாம். ஸ்டோரேஜ் சைடு வரும்போது உங்களுக்கு ஒரு பெட்டரான விஷயம் இருக்கு, ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்கு. இங்க பேஸ் வேரியன்ட்டான 8GB 128GB வேரியன்ட்ல உங்களுக்கு யூஎஃப்எஸோட 3.1 சப்போர்ட் தான் கிடைக்கும். இது ரொம்பவே லோயரான ஸ்பீட்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு மேக்ஸிமம் 1600 mbps சொல்லியுமான ரீட் அண்ட் ரைட் கிடைக்குது. இது ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பீடு தான். ஆனால் மற்ற ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் உங்களுக்கு யூஎஃப்எஸோட 4.1 சப்போர்ட் கிடைச்சிரும். என்ன கேட்டால் பேஸ் வேரியண்ட்டே இந்த 8GB 256GB வேரியண்ட்டாக கொடுத்துருந்து இந்த பெட்டரான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்திருந்தா இன்னும் வேல்யூ ஃபார் மணியா ஃபீல் ஆயிருக்கும். அதுவும் இங்க மிஸ் ஆகுது. அப்புறம் இந்த போனோட சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பேசும்போது இங்க Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வர கொடுத்திருக்காங்க. இங்க Iqoo வந்து 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு ப்ளோட்வேர்ஸ் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கு. ஆனா உங்களால ஈஸியா இது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனா இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் மேஜரா ஒரு நல்ல விஷயமா பாக்குறது மேக்ஸிமம் ஏரியால நான் எந்த ஒரு பக்கையும் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஒரு சில ஸ்மார்ட் போன்ல என்னதான் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிளீனா இருந்தாலும் உங்களுக்கு பக்குன்றது அல்டிமேட்டா இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் ஃபன்டச் OSல பக்குன்றது கம்மியா தான் இருக்கு. எஸ், நிறைய ஃபீச்சர் மிஸ் ஆகுது. யூஐயோட எலிமெண்ட்லாம் நிறையவே அவங்க சேஞ்ச் பண்ணணும். மேபி ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் ஃபன்டச் OSல நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் சைடு வரும்போது 8GB 128GB வேரியன்ட்டை 32,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 31,000 ரூபாய்க்கு இந்த போனை உங்களால வாங்க முடியும். இந்த போன்ல பாசிட்டிவ்ஸ்னு சொல்றதுக்கு நிறையவே இருக்கு, நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒரு சில ஏரியா இருக்கு. இந்த போன்ல நெகட்டிவ்னு நான் சொல்லணும்னு நினைச்சா இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். IP69 ரேட்டிங் கொடுக்காதது ஒரு குறையா நான் பாக்குறேன். இது இல்லாம உங்களுக்கு பேஸ் ஸ்டோரேஜ் 8256 இருந்திருக்கலாம். ஸோ இதில் பாசிட்டிவ் சைன் பார்க்கறதுக்கு நிறையவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. இதோட டிஸ்பிளே குவாலிட்டி தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கு. இங்கே ஓவரால் நெட்வொர்க் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேட்டரியில் மிக்ஸ்டான ஒப்பீனியன் கிடைக்குது. பேக் கேமரா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுதான் என்னோட வேர்டிக்ட். இன்னும் நிறைய வீடியோஸ்ல உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்க. பார்க்கலாம். பை 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 பை.